வணக்கம். காங் ஸ்கல் ஐலாண்ட் படத்துடைய ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் கேமராவை கீழே வச்சிருக்கேன்னா, அந்த காலத்துலலாம் பிரம்மாண்டமாக ஏதாவது காமிங்கன்னா கேமராவை கீழே வச்சிருவாங்க. ஸோ அதனால தான் கேமரா வச்சு என்ன நான் பிரம்மாண்டமாக காமிச்சிட்டேன். ஆனால் இப்படியே பார்த்தா உங்களுக்கு கடுப்பாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால கேமரா கொஞ்சம் மேலே தெரியுறேன். இப்போ நம்ம ரிவ்யூவை பார்க்கலாம். காங் ஸ்கல் ஐலாண்ட் படத்தோடைய கதை, வெளியுலகத்துக்கு தெரியாத மர்மமான ஒரு தீவு இருக்கு அப்படின்றத சேட்டலைட் இமேஜ் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு சயின்டிஸ்ட் டீம் ராணுவத்தோட போய் இறங்குறாங்க. அங்க இறங்கின உடனே அங்க காங்னு பிரம்மாண்டமான ஒரு மிருகம் மங்கி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது. அது முடியும் போது சில பேர் செத்து போறாங்க, சில பேர் தப்பிச்சு போறாங்க. அந்த தப்பிச்சவங்களும் தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. அவங்க தனித்தனியா அந்த ஐலாண்ட்ல உலாத்தும் போது இன்னும் அங்க பிரம்மாண்டமா பயங்கரமான விலங்குகள்லாம் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தனித்தனியா பிரிஞ்சவங்க அந்த விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, காங்க அவங்க சாகடிச்சாங்களா இல்ல காங் அவங்கள சாகடிச்சதா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த காங் நல்லவரா கெட்டவரா, கடைசியில் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பிரம்மாண்டமா சொல்லியிருக்கிற படம் தான் மொட்டை மங்கி கெட்ட மங்கி. சாரி, அது காங் ஸ்கல் ஐலாண்ட் படத்தோடைய கதை. சார் கால் தரல சார், தப்பா சொல்லிட்டேன். ஃபேன் சொல்லுங்க சார். அடுத்த கட்ல பாருங்க, சும்மா பிரம்மாண்டமா ஃபேன் போட்டு அசத்துறோம். ஏற்கனவே பாப்புலரான ஒரு கேரக்டரை வச்சு ரீபூட் பண்ணும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் டைரக்டர் ஜார்டன் வாட் ராபர்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சவுண்ட் ஃபேன் போட்டு இருக்கும். இதான் ஃபேனா? ஆமா, இத ஃபேன் சொன்னா ஒரு டியூப்ல கூட நம்பாது. கார்த்தி, பெரிய படமா இருந்தா பெரிய பட்ஜெட்ல எனக்கு ஃபேன் கொடுப்போம். ஆண்டவா, சரி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் எமோஷன், கொஞ்சம் அழுத்தம், நிறைய த்ரில்லிங்கான ஆக்ஷன் படத்தை கொண்டு போயிருக்காரு. படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் அதோடைய பிரம்மாண்டம் தான். இந்த மாதிரி பிரம்மாண்டம் இல்லை, நிஜமே படத்துல வந்து பிரம்மாண்டம் இருக்கு. அந்த தீவு, அதுல இருக்கிற மிருகங்கள், மரம், செடி, கொடி, மலை, ஆறு, எலும்பு கூடு எல்லாமே படத்துல மேக்ஸிமம் சீசன் தான் இருக்கு. படத்துடைய கிராபிக்ஸும் பட்டையை கிளப்பியிருக்காங்க. வழக்கமான ஹாலிவுட் டெம்ப்ளேட் கதை, அதை ஒட்டி இருக்கிற வழக்கமான கேரக்டர்ஸ், அவங்களுடைய வழக்கமான எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் நம்மளும் வழக்கம் போல வாய படத்துக்கு தான் இந்த படத்தை பார்த்துட்டு வருவோம். அது ஏன்னா அடுத்து அந்த கிங்காங் என்ன பண்ணுவோம், அடுத்து வித்தியாசமா வேற என்ன விலங்கு வரும், அடுத்து இந்த டீம் என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன நம்மளை யோசிக்க வச்சதே டேரக்டர் ஜெயிச்சிருக்காரு. படத்துல காங்குக்கு ஈக்குவலா வெயிட்டான ஆக்டர்ஸ் இருக்காங்க. டாம் ஹிடல்ஸ்டன், ப்ரீ லார்சன், சாமுவல் ஜாக்சன் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி படத்துக்கு வெயிட்டேஜ் சேர்த்திருக்காங்க. முக்கியமா ப்ரீ லார்சன் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு சீன்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் விஷுவலாகவும் ஸ்டன்னிங்கா இருக்கு. இந்த கிராபிக்ஸ் கலந்த சினிமோடோகிராஃபியை பார்க்கும்போது இது ஹெலிகாப்டர் தும்பி மாதிரி தான் இருக்கு. ஆனா படத்துல நிஜமாவே ஒரு 4-5 ஹெலிகாப்டர் பறக்கும், அப்படியே ஜூம் அவுட் வருவாங்க கேமரா, ஒரு தும்பி வந்து மரத்துல வரும். ஸோ இந்த மாதிரி விஷுவலா அழகான ஸ்டன்னிங்கான காட்சிகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமா இந்த படத்துலயும் காங்க லவ் பண்ண வச்சு தாடி வளர்க்க வச்சு கடைசியில சாடிச்சிருவாங்கன்னு பயந்துனே இருந்தோம். அந்த மாதிரி சீன்லாம் கூட படத்துல வருது. பட் நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலாம், சிங்கிளாக விட்டாங்க. குறையா சொல்லணும்னா ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த கிங்காங்க அறிமுகப்படுத்திடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பஞ்ச் டயலாக்லாம் பேசுறாரு. அது என்ன பஞ்ச் டயலாக் பேசும்? அதான் மசாலாவை அரைக்க சொல்லு சொல்லுச்சு. அதெல்லாம் சொல்லாது, அது சாதாரண கிங்காங்க. அது டேரக்டருக்கு அவ்வளவு மசாலா இல்லைன்றதால ரொம்ப சாதாரணமா வச்சிருக்காரு ஓப்பனிங். வேலைக்கு ஆகுது, அவங்களாம் வேஸ்ட், அவ்வளவு லெவல்ல யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் சீன்ல அதை காமிக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பில்டப் சீன் அதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, முன்னாடியே காமிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளீஷேவான அந்த ஹாலிவுட் தனமான டெம்ப்ளேட் காட்சிகள், வசனங்கள் இதெல்லாம் இருக்கு. பட் அதை விட்டா ஹாலிவுட்ல வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. பட் என்ன சொன்னாலும் ஜஸ்ட் அனதர் ஒரு பிக் பட்ஜெட் ஹாலிவுட் படமா இல்லாம ஸ்கிரீன் பிளே நல்ல விறுவிறுப்பையும் கூட்டி ஒரு சுவாரஸ்யமான படமா இருக்கிறதுனால இந்த காங் ஸ்கல் ஐலாண்ட் படத்தை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நல்ல ஆடியோ வீடியோ 3D இருக்கிற தியேட்டர்ல நீங்க குடும்பத்தோட போய் ஜாலியா ரசிச்சுட்டு வரலாம். சார் முக்கியமா ஒரு விஷயம் சேர்க்கணும், அது சேர்த்துருங்க. இந்த படத்துல தான் கிங்காங்க நான் வெஜிடேரியனா மாத்திட்டாங்க. இவ்வளவு நாள் கிங்காங் இலை, தழை, செடி, கொடிலாம் சாப்பிடுது. பட் இந்த படத்துல கொஞ்சம் நான் வெஜிடேரியனா மாத்திட்டாங்க. ஏன்னா இது மொட்டை மங்கி கெட்ட மங்கி. சார் என்னங்க சார் புரிய வைக்கிறாங்க? பின்ன கிங்காங்க வந்து மொட்டை மங்கி கெட்ட மங்கினா தெரியாம சொன்னாலும் ஹலோ. ஆனா ஒரு சொன்னாங்க கிங்காங் கிட்ட சொல்லிடுறேன், நீங்க தான் மக்கள் கிங்காங் சொல்லுங்க. சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி, ஐ ஆம் பாவம்.